ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம்தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் பனையபுரம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இங்கே இருக்கிற இறைவன் பார்த்தீங்கன்னா பனங்காட்டீஸ்வராவும் நேத்திர தாரகேஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இறைவி பார்த்தீங்கன்னா சதயாம்பிகாவும் மெய்யாம்பிகாவும் புற அம்மையாவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தேவார பாடல்பட்ட நடுநாட்டு தலம். தலவிருட்சம் பனை, தீர்த்தம் பத்ம தீர்த்தம். சூரியன் வழிபட்ட தலம் என்பது இங்கே நம்பிக்கை. அது மட்டுமல்லாத சித்திரை மாதம் முதல் தேதியிலிருந்து 7 நாட்களுக்கு கருவறை இருக்கும் சிவலிங்கத்தை திருமணியின் மீது பட்டு சிவபெருமான் வணங்கி செல்வது சூரியனுக்கு வழக்கம். அதே நாட்களில் சிவலிங்கத்தை மட்டுமல்ல, தாயார் மீது சூரிய வழிபட்டு தாயாரையும் வணங்கி செல்வர் சூரியன் என்பது மிகப்பெரிய வழக்கு. கண் பார்வை காப்பர் என்ற பொருளும் இந்த சிவபெருமானுக்கு உண்டு. அதனால தான் அவரை நேத்திர தாரகேஸ்வராவும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற சிவலிங்கம் வந்து சுயம்புலிங்கமாக நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இங்கே இன்னொரு சிறப்புன்னு என்னன்னு சொன்னாக்கா, சிபி சக்கரவர்த்தி தன்னிடம் அடக்கலம் புகுந்த புறாவை காப்பதற்காக தன்னுடைய கண்ணை வந்து பிடுங்கி பரிசாக கொடுக்குறார். ஏன்னா தன்னுடைய புறாக்காரன் வந்து புறா கேட்குறான். புறா வந்து சிபி சக்கரவர்த்தி கொடுக்க மாட்டார். அதுக்கு என்ன கேட்க அவர் அந்த புறா வளர்த்தவன் என்ன பண்ணுற சிபி சக்கரவர்த்தி கண்ணை கேட்குறான். சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, புறாவை காப்பறதுக்காக தன்னுடைய கண்ணை வந்து பிடுங்கி கொடுக்குறான். இதை பார்த்த இறைவன் வந்து சிபி சக்கரவர்த்தி அன்பு அரவணைப்பை பார்த்து, உயிர்கள் மீது அன்பு செலுத்துவதை பார்த்து அவருக்கு காட்சி அளித்து, சிபி சக்கரவர்த்தி ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு கண் எவ்வளோ அவசியம், அவருக்கு எவ்வளோ பணி இருக்குது, இதை உணர்ந்து சிவபெருமான் இழந்த கண்ணை சிபி சக்கரவர்த்திக்கு மீண்டும் கொடுத்த தலம் இந்த தலம். அதனால தான் இதை கண் பார்வை சரி செய்யும் ஆலயமாக கருதப்படுது. அதுக்காக இங்கே இருக்கிறது நேத்திர தாரகேஸ்வராவும் அந்த பொருள்படுவு இறைவன் நம்ம காட்சியளிக்கிறார். இது மட்டும் இல்லாத சிவபெருமான் அவமதித்து தட்சிண ஒரு வேள்வி செய்கிறார். அந்த வேள்விக்கு வந்து அவரிப்பாகம் உண்ட அனைத்து தேவர்கள் ரிஷிகள் முனைவரையும் வந்து தண்டிக்கிறதுக்காக அகோர வீரபத்திரரை சிவபெருமான் அனுப்பி அதில் கலந்துக்கிட்ட அனைத்து ரிஷிகள் முனிவரையும் தண்டிக்கிறாங்க. அப்படி தண்டிக்கப்படும் போது அனைத்து பதவிகளும் பறிக்கப்படுது. அதில் பாதிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா சூரியனும் அதில் ஒருத்தர். சூரியனும் அந்த வேள்விக்கு சென்றவர். அதனால் வந்து அவருடைய பதவியும் பறிக்கப்படுது. அவருடைய பதவி பறிக்கப்பட்டதால் உயிர்கள் அனைத்தும் ஜீவராசி அனைத்தும் உயிர் பெற முடியல. எனக்கு சூரிய ஒளி இருந்தால் தானே வந்து எல்லாமே இயங்கும். அப்போது எல்லாமே வந்து இருள் சூழ்ந்த நிலையாக இருக்குது. தன் தவறை உணர்ந்து சிவபெருமான் நினச்சி பல தலங்களுக்கு சென்று சூரியன் வந்து வழிபடுறாரு. அப்படி வழிபட்ட தலத்தில் இந்த பனங்காட்டீஸ்வரர் தலமும் ஒரு தலம். இந்த தலத்தில் தான் அவர் சிவபெருமான் வணங்கி தன் மோட்சம் பெற்று மீண்டும் தன்னுடைய பழைய உருவம் சூரிய உருவத்தை சிவபெருமான் பெற்ற ஆலயம் இந்த ஆலயமாக கருதப்படுது. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, இங்கே இருக்கிற தலம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். அதனால் வாய்ப்பு ஒரு முறை உருவாக்கிட்டு பனங்காட்டீஸ்வரர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பனையபுரத்தில் இருக்கிற பனங்காட்டீஸ்வரரை சென்று வணங்கி எல்லாம் வல்ல இறையருள் பெற்று இன்புற்று கண் பார்வை கோளாறு சரி செய்து நிறந்த வெளிச்சத்தோடு நிறந்த மனசு கொண்டு சூரிய ஒளிமர் பிரகாசமாக இறைவனுடைய அருள் பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.